வள்ளுவருக்கு வகை வகையான நிறமெல்லாம் பூசப்படுது, புதுசு புதுசா பெயிண்ட் எல்லாம் அடிக்கப்படுது. ஆனால் அவர் அப்படியெல்லாம் எந்த ஒரு வண்ணத்துக்குள்ளும் அடங்கக்கூடியவர் அல்ல. காரணம், அவர் பல வகையான சிந்தனைகள் அந்த காலத்திலேயே 1500 அல்லது பல நூறாண்டுகளுக்கு முன்பே, சரியாக காலத்தை கணிப்பதிலே சில சிக்கல் இருக்கு, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே விதவிதமான எண்ணங்களை வெளியிட்டதனால் அவருடைய வண்ணமே பல வகையாக இருக்கு. சட்டென்று ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதர், ஒரு வள்ளுவர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு ஒரு மணி வாசகத்தை தந்திருக்கான். இதுல என்ன சார் பெரிய அதிசயம் இருக்கு? பிறப்புல எல்லா மனுஷனும் சமந்தாயா? சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா? அப்ப தொழில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, செய்யற பணியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, நாம நடத்துற சேவையில, சர்வீஸ்ன்னு சொல்றோமே, அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அந்த வேலை வித்தியாசத்தின் காரணமாக வேண்டுமானால் வேற்றுமை வரலாமே ஒழிய பிறப்புல கிடையாதுடா. என்ன பேச வேண்டும் என நினைத்த பொழுது எனது எண்ணத்திலே ஏற்பட்டது வள்ளுவரின் வண்ணங்கள். வள்ளுவருக்கு வகை வகையான நிறமெல்லாம் பூசப்படுது, புதுசு புதுசா பெயிண்ட் எல்லாம் அடிக்கப்படுது. ஆனால் அவர் அப்படியெல்லாம் எந்த ஒரு வண்ணத்துக்குள்ளும் அடங்கக்கூடியவர் அல்ல. காரணம், அவர் பல வகையான சிந்தனைகள் அந்த காலத்திலேயே 1500 அல்லது பல நூறாண்டுகளுக்கு முன்பே, சரியாக காலத்தை கணிப்பதிலே சில சிக்கல் இருக்கு, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே விதவிதமான எண்ணங்களை வெளியிட்டதனால் அவருடைய வண்ணமே பல வகையாக இருக்கு. நீங்க முதல்ல என்ன நினைச்சு பெருமைப்படணும்னா, நம்மெல்லாம் தமிழ் பிள்ளைகள். இந்த உலகத்துல பல மொழி பேசுவோர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்கு. அது என்ன தெரியுமா? ஒரு தொன்மையான இலக்கியத்தை, 2000 ஆண்டுகளுக்கு முந்திய இலக்கியத்தை நம்முடைய சொந்த தாய்மொழியில் படித்து ரசிக்கிற பாக்கியம். இந்தியாவிலே பல மொழிகள் இருக்கின்றன, அவங்களுக்கெல்லாம் இலக்கிய வரலாறு எவ்வளவு தெரியுமா? 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு தான். உங்களுடைய பழமையான இலக்கியம் என்ன அப்படின்னு போய் மற்ற மொழிக்காரர்களை கேளுங்க, அவங்க ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்பு, 700 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் தமிழனை கேளுங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுடைய சங்க இலக்கியம், அதையொட்டி எழுந்த எங்களுடைய நீதி நூல்கள், வள்ளுவம் உள்ளிட்ட, அப்படின்னு நம்ம பெருமையோடு சொல்கிறோம். அப்போ நம்ம தாய் நமக்கு சொல்லி தந்த மொழி, நம்ம முத செவியில் கேட்ட அந்த மொழி தமிழ், அதிலேயே இவ்வளவு தொன்மையான இலக்கியம் இருக்குன்னா அதை படிக்காமல் இருக்கலாமா? படித்தவங்க சொல்கிறத கேட்காம இருக்கலாமா? ஏன்னா எனக்கு தெரியும், இப்போ இங்கே இருக்கக்கூடிய, ஏன் சார் இருக்கிற சிலபஸை முடிக்கிறது பெரும்பாடாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் படிக்கிறோம், பிஏ, பிஎஸ்சி, பிஇ பல இதற்கு படிச்சுட்டு இருப்பீங்க. நம்ம பாடத்திட்டமே அவ்வளவு இருக்குது, அப்புறம் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் எக்ஸாம் வேறு இருக்குது. இதில் போய் நீங்கள் சங்க இலக்கியம் படிச்சிங்களா, திருக்குறளை படிச்சிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்தாச்சு, எப்போ பள்ளி படிப்போடு முடிச்சு போச்சு, கல்லூரிக்கு வந்து அதெல்லாம் கிடையாது என்று தான் நாம் பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் தயவு செஞ்சு இந்த பேர் வேறு யாருக்கும் கிடைக்கல. என்னுடைய சொந்த தாய்மொழியில் 2000 ஆண்டுகளுக்கு முந்திய இலக்கியம் இருக்கு, என்னுடைய முன்னோர்கள் படைத்த இலக்கியம் இருக்கு, அவ்வளவு 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அது இப்போ நான் படித்தாலும் புரியுது, அகநானூறையும் புறநானூறையும் நற்றினையும் குறுந்தொகையும் சங்க இலக்கியம் இப்போ நான் படித்தாலும் புரியுது. திருக்குறள் கொஞ்சம் உரைய வச்சுக்கிட்டு பல குறள்கள் உரையே இல்லாமல் புரியும். இதையெல்லாம் படிக்க வேண்டாமா? படித்து ரசிக்க வேண்டாமா? நாமெல்லாம் திடீர்னு அந்தரத்துலேருந்து குதித்தவங்களாம் இல்லை, அப்பா அம்மா இருக்காங்க, பாட்டனார் இருக்காரு. சோகம் என்னன்னா, பிள்ளைகளா உங்களை மட்டும் நானும் சொல்கிறேன், நமக்கு அப்பா அம்மா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், பாட்டனார் பேர் தெரியும், முப்பாட்டனார் பேர் தெரியுமா? உங்களுடைய சொந்த முப்பாட்டனார் பேர் தயவுசெய்து இன்றைக்கி பூரா யோசிச்சு பாருங்க. தாத்தா பேர் தான் தெரியும் பெரும்பாலோருக்கு, நம்முடைய சொந்த வரலாறே நமக்கு தெரியல. ஆனால் அவ்வளவு முப்பாட்டனார்களுடைய வழி வழியாக வந்து தான் நான் இன்றைக்கி வந்து உட்காந்துருக்கேன். திடீரென்று வானத்திலிருந்து குதிக்கலை. 2000 ஆண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளாக பிறந்து வளர்ந்து எழுதி
அதை நமக்கு விட்டுட்டு வேற போயிருக்காங்க. இவ்வளவு பாதுகாத்து அதில் கொஞ்சமாவது படிக்க வேண்டாமா? படித்தா நமக்கு பெருமை மட்டும் இல்லை. 4 பேர்கிட்ட வெளியில் போய் பேசுறீங்க. நீங்கள் எல்லாம் சாதாரண ஆட்களாக படித்து முடித்து எங்கெங்கேயோ வேலைக்கு போக போகிறீங்க, எனக்கு தெரியும். என்னுடைய மருமகள் இந்த கல்லூரியில் தான் படித்தாங்க, இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்காங்க. அப்படி போக போகிறீங்க நீங்கள். அப்போ அங்கே போகும்போது நீங்கள் போய் என்ன சொல்லுங்க, என் தமிழை பற்றி உங்களுக்கு தெரியுமா சகோதரா சகோதரி, அதில் உள்ள திருக்குறளை பற்றி தெரியுமா? ஓரளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கா? நாம் பெருமையோடு சொல்லலாம்ல? ஒன்றுமே இல்லைங்க. சட்டென்று ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதர், ஒரு வள்ளுவர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு ஒரு மணி வாசகத்தை தந்திருக்கான். இதுல என்ன சார் பெரிய அதிசயம் இருக்கு? பிறப்புல எல்லா மனுஷனும் சமந்தாயா? சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையா? அப்ப தொழில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, செய்யற பணியில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, நாம நடத்துற சேவையில சர்வீஸ்ன்னு சொல்றோமே அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அந்த வேலை வித்தியாசத்தின் காரணமாக வேண்டுமானால் வேற்றுமை வரலாமே ஒழிய பிறப்புல கிடையாதுடா. அப்படின்னா என்னென்ன விவகாரம் அதில் வருது? ஆண் பெண் பிறப்பு வித்தியாசம் கூட அறிவில் கிடையாதுங்கிறான் நம்மால். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அது சாதி பேதம் தான், அதையும் தான் தாக்குறாரு. நான் என்ன பார்க்குறேன், அதையும் தாண்டி ஆண் பெண் என்பது உடலியல் ரீதியாக வேறுபாடு இருக்கலாம், வேற்றுமை இருக்கலாம், மன ரீதியாக, சிந்தனை ரீதியாக, அறிவாற்றல் ரீதியாக பெரிய ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆண்கள் செய்யக்கூடிய அவ்வளவு சாதனைகளையும் பெண்கள் நாங்கள் செய்வோம் என்று இன்றைக்கு கிளம்பி இருக்கீங்களே, உதாரணமே இவ்வளவு மகளிர் இங்கே உட்கார்ந்து இருக்கீங்களே, இதனுடைய அர்த்தம் என்ன? அன்னைக்கே வள்ளுவன் சொன்னது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்றால் ஆண் பெண் பேதம் அறிவில கிடையாது. செய்த வேலையில் வேணா இருக்கலாம், அறிவில் என்னடா வித்தியாசம்? ஆனா அந்த காலத்துல இருந்து நமக்கு என்ன சொன்னாப்புல, பெண்களா அறிவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? வீரமா வீரத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இந்த ஆண்மைங்கிற வார்த்தையிலேயே என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு தான் வீரம். அப்ப தமிழச்சிக்கு வீரம் இல்லையா? வீரம் உண்டு என்பதை சங்க இலக்கியத்தில் சொல்லி வச்சிருக்கான்ல. ஒரு அதீத கற்பனையா இருக்கலாம், ஆனா புலி வந்தா கூட கையில கிடைச்சதை எடுத்து விரட்டுறா தமிழச்சி. கையில முறம் கிடைக்குது, கிடைச்சதை எடுத்து விரட்டுறான்னா வீரத்துக்கு கூட ஆண் பெண் பேதம் கிடையாது ஐயா. ஆகவே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுல இங்க நிறைய மகளிர் இருக்கிற காரணத்தினால நீங்க தயவு செய்து உணருங்கள். உங்களுக்காக பாடிவிட்டு போயிருக்கிறான் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய வள்ளுவ பெருந்தகை. அதோட ஒரு அருமையான குரல், கல்வியின் மேன்மை பற்றி அவன் எப்படியெல்லாம் பாடியிருக்கான் அப்படின்னு. அதில் ஒரு குரல் நீங்கள் அநேகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடு அல்ல மற்ற எவை. விழிச்செல்வம் கல்வி, அற்புதமான சொத்து எதுடா? கல்விதான். கேடு இல்லாதது அப்படின்னா அது இழக்கப்பட முடியாதது. அதை தவிர வேறு மாடு எதுவும், மாடுன்னா அந்த காலத்தில் மாடு தான் செல்வம். பாடும்போது வள்ளுவன் பாடும்போது மாடு தான் செல்வம். இத்தனை மாடுகள் வச்சிருக்கா, இவ்வளோ ஆடுகள் வச்சிருக்கான், இவ்வளோ வச்சு மேய்க்கிறான், அது அவருடைய செல்வம். அதனால மாடு என்கிற சொல்லே அன்றைக்கு செல்வத்தை குறித்தது. வள்ளுவன் என்ன சொல்றான்? கேடு இல்லாத செல்வம், இழக்கப்பட முடியாத செல்வம் எதுனா கல்விதான்டா. இப்போ இதெல்லாம் இவ்வளவு சொன்னா அதை விட எளிமையா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு வசனம் வந்துச்சு இல்ல, என்ன சொல்லுவாப்புல பிள்ளைய பார்த்த அப்பா, தம்பி நம்மகிட்ட நிலம் இருந்தா பறிச்சுக்குவானுங்க, பணம் இருந்தா பறிச்சுக்குவானுங்க, படிப்பு இருந்தா பறிக்க முடியாது, படி படி. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் வந்து அவங்களுக்கு சட்டுன்னு புரியுது, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா இதான் இந்த மாஸ் மீடியாங்கிறது. ஆனால் யோசிச்சு பாருங்க, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவன் கேடில்லா விழிச்செல்வம், கெட்டு போகாத, தொலைக்கப்பட முடியாத, பிறரால் பறிக்கப்பட முடியாத ஒரே சொத்து, ஒரே செல்வம் கல்விதான். ஆகவே அதை அடை.
எவ்வளோ பெரிய விஷயம். நடுவில் அப்படிலாம் ஒன்றும் அது சாதிக்கப்படலை, எல்லாருக்கும் கல்வி கிடைக்கல. தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் கோவித்து கொள்ளக்கூடாது. என்ன இவர் பெண் பிள்ளைகளை பற்றியே பேசுகிறாருன்னு. ஏன்னா இந்த வரலாறு சில விஷயங்கள் உங்களுக்கும் தெரியணும். இன்னைக்கு இவ்வளவு பெண் பிள்ளைகள் இருக்காங்கல்ல, கல்லூரியில் படிக்கிறவங்க அல்லது படி இறுதியில். ஆனால் 1960கள் கூட பெண் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்ப மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்போ என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். எங்கள் அக்காவும் நான் தான் எங்கள் வீட்டில் கடைசி 6-7 பிள்ளைங்க நாங்கள். எங்கள் அக்காவும் நானும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தோம். பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருந்துச்சு, மதுரை தெற்கு வாசலில் நாடா வித்தியாசாலை. அது மட்டும் இல்லைன்னா நாங்கள்லாம் படிச்சிருக்க மாட்டோம். 2 பேரும் போயிட்டே இருந்தோம். ஒரு நாள் நான் வேகமாக பள்ளிக்கூடத்துக்கு வழக்கம் போல் கிளம்புறேன். அக்கா வாக்கா போங்கிறேன். அக்கா வரமாட்டேங்குது, முழிக்குது. அம்மா சொல்லுது, இனிமேல் அக்கா பள்ளிக்கூடம் வரமாட்டா. 60களில் நடக்குது. ஏம்மா? அம்மா சொல்லுது, அக்கா பெரிய மனுஷி ஆயிட்டாடா. நான் பாருங்க அப்பாவித்தனமாக கேட்குறேன், பெரிய மனுஷி ஆயிட்டா நல்லது தானே, நீ பயம் இல்லாமல் வெளியே போகலாம்ல. ஏன்னா இது வரைக்கும் சின்ன பிள்ளை. அம்மா நீ என்ன சொல்கிற, பெரிய மனுஷிங்கிற, அப்போ பயம் இல்லாமல் பள்ளிக்கூடத்து போகலாம்ல. அக்காவா போடாமுட்டாப்பலே, பெரிய மனுஷானா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. என்னம்மா கூத்தா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு புரியாதுடா. இப்போ அக்கா இனிமே கல்யாணம் ஆனாதான் வீட்டை விட்டு வருவா. அசந்துட்டேன். இன்னும் என் நெஞ்சில் அப்படியே பாரமா இருக்கு. என் கண்ணு முன்னாடியே என்னுடைய சொந்த தமக்கினுடைய படிப்பை என்னுடைய சொந்த தாய் நிறுத்தினாள். எத்தகைய அறியாமையில் இந்த தமிழ் சமுதாயம் 1960கள் வரை, ஏதோ பழைய காலத்து கதையை சொல்லல, 60 ஆண்டுகளுக்கு முன்பு நிலைமையை சொல்றேன். இதே தமிழ்நாட்டில், இதே மதுரையில், இதே வைகை நதிக்கரை நாகரிகத்தில் இப்படித்தான் நம்முடைய பெண்களுடைய நிலைமை இருந்துச்சு 1960. ஆனால் வள்ளுவன் அன்றைக்கு என்ன சொல்லிட்டு போனான்னா, பிறப்பின் அடிப்படையில் பேதம் இல்லை, ஆண் பெண் பேதம் இல்லை. அடுத்து என்ன சொல்றானா, எல்லாரும் படி. படிப்பு கல்வி அதுதான் உன்னை விட்டு போகாத, உன்னை விட்டு பிரிக்க முடியாத, பதிக்க முடியாத சொத்து. எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம். அன்றைக்கு வேணால் நடக்காமல் போயிருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நடந்திருக்கிறது என்பதை ஆண் பெண் இருபாலரும் தயவு செய்து உணரணும். எவ்வளவு பெரிய ஒரு கல்வி புரட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்திருக்கிறது. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. ஏன்னா இத்தகைய கல்வி புரட்சிக்காகத்தான் பல பெரியவர்கள், வள்ளுவர் பெருந்தகையில இருந்து தந்தை பெரியார் வரை இங்கே குரல் கொடுத்தார். இந்த கல்விக்காக பெண் கல்வி வேண்டும் வேண்டும்னு. அந்த காலத்தில் 1930களில் பிள்ளைகளே, ஆண் பெண் பேதம் என்பது எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்துச்சுன்னா, படிக்க கூட விடுவாங்க, ஆனால் உத்தியோகத்துக்கு போக விட மாட்டாங்க. படிச்சுவிட்டு என்னன்னா வீட்டு வேலைக்கு உபயோகமாக இருக்குமியா, பிள்ளை வளர்க்க உபயோகமாக இருக்குமியா, கொஞ்சம் ஞானம் வேணும் போதும். படித்த ஆம்பளை பிள்ளை வேலைக்கு போவாப்புல, படித்த பொம்பளை பிள்ளையை வேலைக்கு அனுப்ப மாட்டாப்புல. அப்போ என்ன ஆகுதுன்னா, பொருளாதார சுதந்திரம் பெண்ணுக்கு இல்லை. புருஷனைத்தான் நம்பி இருக்கணும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு. இந்த நிலைமை தான் 1930களில் இருந்துச்சு. அப்போ ஒரிசா மாநிலத்தில் ஒரு சின்ன செய்தி, ஒரு அறிவிப்பு. ஒரிசா அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இனிமே அரசு உத்தியோகங்களில் பெண்களுக்கும் இடம் உண்டு, போலீஸ் உத்தியோகம் தவிர அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. பெரியார் இதை பார்த்தார். அவர் எழுதினார் அன்றைக்கு அவருடைய ஏட்டில், ஏய்யா நல்ல விஷயம், பெண்களுக்கும் அரசு உத்தியோகம் தரேங்கிறீங்க, ஒரிசா மாநில அரசே உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் அது என்ன போலீஸ் உத்தியோகம் மட்டும் இல்லைங்கிற, ஆம்பளையை கண்டுதான் இந்த திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் கொலைகாரர்களும் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆம்பளை போலீஸ் என்கிற காரணத்தினால்தான் பயப்படுகிறார்கள் என்று நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க கையில் உள்ள குண்டாந்தடி காரணமாகவும் துப்பாக்கி காரணமாகவும் தான் பயப்படுறான். அதே குண்டாந்தடியும் துப்பாக்கியையும் பொம்பளை கிட்ட கொடுத்து பாரு, பெண் போலீஸுக்கும் பயப்படுவான். இது எப்போ சொன்னார்? 1930களில். எப்படி? 80 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கு மகளிர் போலீஸ் நிலையம், இன்றைக்கு பெண்களும் போலீஸ். அந்த காட்சியை பார்க்குறவங்க ஒரு பெண்ணை கைது பண்ணணும்னா பெண் போலீஸ் வேணும்யா. எவ்வளோ பெரிய மாற்றம் புரியுதுங்களா?
இந்த மகளிர் உரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு மெய்யான ஆண்மகன் தான் தந்தை பெரியார். அப்போ இந்த வள்ளுவரிலிருந்து பெரியார் வரை, அதே போல தமிழ்நாட்டில் உருவான ஆட்சிகள், அது காமராஜர் காலத்தில் இருந்து இன்றைய ஸ்டாலின் ஐயா அவர்கள் வரை, பெண் கல்விக்கு, பெண் உத்தியோகத்துக்கு இந்த ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் தத்துவ அஸ்திவாரம், கருத்தியல் அடிப்படையை உருவாக்கி தந்தவன் நம்முடைய வள்ளுவன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஒரு குறளை பார்க்கும்போது. அது என்னன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் கொல்லாமை அப்படிங்கிற பற்றி நிறைய பேசியிருக்கார். கொல்லக்கூடாது, எல்லாரும் என்ன நினைப்பீங்க எடுத்த உடனே? நாங்கள் கொல்லக்கூடாதுன்னு, ஆடு மாடு வெட்டக்கூடாது, கோழியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு. ஆமாம், அப்படின்னு சொல்லியிருக்கார், நான் ஒன்றும் மறுக்கலை. ஆனால் கொல்லாமை என்கிற அந்த அதிகாரத்துடைய 10 குறள்களையும் நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா அதனுடைய சாரம் என்னவா இருக்கும்னா, ஏண்டா நான் பிற உயிர்களை கொல்லக்கூடாது என சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? முதல்ல சக மனுஷனை கொல்லாத. அறவினை யாது எனினும் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும். அறம்னா எதியா? நல்ல ஒழுக்கம் என்றால் என்ன? நல்ல குணம் என்றால் என்ன? எதோ சொல்றீங்க. நான் சொல்றேன், கொல்லாமை தான், பிற உயிரை பறிக்காமை தான் நல்ல அறம். அந்த அறத்தை நீ செஞ்சா உனக்கு எல்லா அறங்களும் வந்துடும். அந்த நன்மையை நீ செஞ்சினா உனக்கு எல்லா நன்மைகளும் வந்துடும். அந்த பண்பு உன்னிடம் இருக்குமே, ஆனால் உனக்கு இதர பண்புகள் எல்லாம் கிடைக்கும்னா. எப்போ சொல்றா? ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதை இன்னைக்கு நம்ம பெருமையோடு சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் உருவான பேரரசர்களுக்கு, முதல்ல உருவானது பல்லவ பேரரசு, அடுத்து உருவானது சோழ பேரரசு, அடுத்து உருவானது பாண்டிய பேரரசு. வரலாற்று மாணவர்கள் இருந்தால் அவங்களுக்கு தெரியும். நான் இப்போ வரலாறுக்கு உள்ள ஆழமாக போக போகிறதில்ல. என்ன ஒரு விஷயம்னா, உயிர்களை கொல்லாதேன்னா மனுஷனை கொல்லாதேலேருந்து ஆரம்பித்தா பேரரசர்களுக்கு அது ஒத்து வரல. இப்போ நமக்கு எங்கேயாவது கொலை நடந்தது பாருங்கள், பூரா டிவி விவாதங்களில் பூரா என்னையா அங்கே கொலை நடக்குது, இங்கே கொலை நடக்குது, பயங்கரமாக இருக்குது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொள்கிறேன், என்னையா சட்டம் ஒழுங்கு? பொதுவாக பேச்சு வருதா இல்லையா? அப்போ முதல்ல மனுஷனை கொல்லக்கூடாது. கொல்லக்கூடாதுன்னு இவர் புத்தி சொல்கிறாரு. எந்த காலத்தில்? இந்த பேரரசுகள்லாம் வருவதற்கு முன்பே. வந்தவனுக்கு என்ன சிக்கலாகி போச்சுன்னா, பேரரசுனாலே பக்கத்து நாட்டு வேந்தர்களை, அரசர்களை கொன்று பக்கத்து நாட்டு வேந்தர்களின் படை வீரர்களை கொண்டாதான் இவனுக்கு கூடுதல் ராஜ்யம் கிடைக்கும். ராஜ்யத்தை சாம்ராஜ்யமாக பெருக்க வேண்டும் என்றால் இந்த போர், இந்த யுத்தம், இந்த கொலை என்பது அவனுக்கு தேவையா இருந்துச்சு. அதனால் அவனுக்கு வள்ளுவரை பிடிக்கல, தெரியுமா? பல்லவ பேரரசர்களுக்கும் பிடிக்கல, சோழ பேரரசர்களுக்கும். பாண்டி எதை வச்சு நான் சொல்கிறேன்? நீங்கள் எவ்வளோ பேர், நிறைய பேர் பார்த்துருக்க கூடும் மகாபலிபுரம். அதெல்லாம் பல்லவர்கள் கட்டினது தெரியுமா? காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலுக்கு நீங்கள் ரொம்ப பேர் போயிருக்க மாட்டீங்க. அற்புதமான ஒரு கோயில், பல்லவ பேரரசு கட்டினது. மாமல்லபுரம் என்கிற அந்த மகாபலிபுரம், இது உள்ளக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல இந்த மாமல்லர் அவருடைய சிற்பம் இருக்கு. ஒரு பல்லவ பேரரசன், அவனுடைய மூதாதையராகிய சிம்ம விஷ்ணுவுடைய சிலை இருக்கு. அவனுக்கு அடுத்து வந்த மகேந்திரவர்மனுடைய சிலை இருக்கு. அப்புறம் பார்த்தா விஷ்ணுவுடைய அவதார சிலைகள் இருக்கு, சிவலிங்கம் எல்லாம் இருக்கு. ஆனா வள்ளுவனுக்கோ தொல்காப்பியருக்கோ சிலை வைக்கல. யாராவது யோசிக்கலாம்? அவ்வளவு பேருக்கு சிலை வெட்டி இருக்கீங்களே. வராக அவதாரம்லாம் இருக்கும். எப்படி? விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம். அது சரியா தப்பாங்கிறதுக்குள்ள கூட நான் போகலை. சரி, அந்த புடைப்பு சிற்பங்கள்லாம் உருவாக்குனியே, ஓன் சிற்பத்தையும் நீயே வடிச்சுக்கிட்டியே, சிம்ம விஷ்ணுவே, மகேந்திரவர்மனே, நரசிம்மவர்மனே, என்னுடைய இந்த தமிழ் முப்பாட்டன் வள்ளுவனுக்கு நீ சிலை அமைத்தாயா? தொல்காப்பியனுக்கு சிலை அமைத்தாயா? சங்கப்புலவன் கபிலனுக்கு சிலை அமைத்தாயா? சங்கப்புலவன் பாணருக்கு சிலை அமைச்சாயா? இல்லை. ஏன்னா அவங்களுடைய இந்த சிந்தனைகள், நற்சிந்தனைகள் இந்த பேரரசர்களுக்கு ஒத்துவரும். கடைசியா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து வாழ்ந்து அற்புதமான கவிதைகளை தந்த இந்த வள்ளுவனை
அவனுக்கு சிலை அமைச்சது யாருன்னு பார்த்தா பேரரசர்கள் அல்ல, மக்கள் அரசராகிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் தான் திருவள்ளுவருக்கு சிலை அமைத்தார் குமரி முனையிலே 2000. இன்றைக்கு அதனுடைய வெள்ளி விழா. நான் ஏதோ சம்பந்தம்லாம் பேசல. 25 ஆண்டு முதலமைச்சர் அந்த வெள்ளி விழாவை கொண்டாடி விட்டு வருகிறார். அந்த வெள்ளி விழாவுக்கான மலருக்கு ஒரு கட்டுரை எழுதியவன் வள்ளுவர் பற்றி என்கிற உரிமையோடு பேசுகிறேன். நீங்க தயவு செய்து பிள்ளைகள் உணரணும். நம்ம வள்ளுவ பெருந்தகை பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறள் எழுதினாரு. வள்ளுவருக்கு ஏண்டா சிலை வைக்கல? இப்ப நாமளா கற்பனையில தானே உருவாக்க வேண்டியிருக்கு. அன்னைக்கே உருவாக்கியிருந்தான்னா தொல்காப்பியர் உருவம் தெரிஞ்சிருக்கும்ல. வள்ளுவனுடைய உருவம், கபிலருடைய உருவம், பரணருடைய உருவம் தெரிஞ்சிருக்கு, ஔவையாருடைய உருவம் தெரிஞ்சிருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க. புரிந்து கொள்ளுங்கள் எவ்வளவு சிக்கல்னு. ஆனால் வள்ளுவ பெருந்தகையினுடைய வள்ளுவம் இன்னைக்கு நிக்குது. அப்ப இந்த சிந்தனை என்பது எவ்வளவு பிரமாதமாக அன்றைக்கு இருக்குன்னா கூட இதெல்லாம் ரொம்ப ஒழுக்கம் அல்லது அறவாழ்வு இது பற்றி தான் வள்ளுவர் பேசியிருக்காரு, பாடியிருக்காரு என்று நீங்க நினைக்கலாம். இப்போ நீங்க நிர்வாகவியல் படிக்கிறீங்க, மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே யாராவது பிபிஎல்லாம் இருக்கீங்களா? ஈவன் இன்ஜினியரிங்கில் கூட அதெல்லாம் ஓரளவு சொல்லி தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா நம்முடைய வள்ளுவர் நிர்வாகவியல் பற்றி பேசியிருக்கிறார். 2 குறள் சொல்கிறேன், எவ்வளோ முக்கியம். வினைவலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். செயல்ங்கிற வார்த்தையை போட்டான். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நடத்தி முடிக்கணும்னா நீ எதையெல்லாம் பார்க்கணும். அந்த செயலுடைய வலிமை என்ன, அது எவ்வளோ பெரிய செயல், எந்த அளவு, அதை முதல்ல நிறுத்திடு, மெஷர் பண்ணு. அதை செய்யக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கா? தன்வலி. சார் எல்லா ஆற்றலும் எனக்கு எப்படி சார் இருக்கும், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் நான் இல்லை. ரைட்டு. துணை வலி, அசிஸ்டன்ஸ் இருப்பாங்கல்ல ஐயா, அவங்களுடைய ஆற்றல் என்ன, அதை பூரா யோசி. இவ்வளவையும் விட்டுவிட்டு கடைசியா மிக முக்கியமாக சொன்னா, எதிரி இதை தடுக்கிறதுக்குன்னு ஒரு கோஷ்டி திரிவான்ல, மாற்றான் வலி, அதையும் கணக்கு போடு. இந்த 4 வலிமைகளையும் கணக்கில் போட்டு முடிவெடுத்தேன்னா எந்த செயலும் வெற்றிகரமாக முடியும். இது பொதுவாக ராஜாவுக்கு சொன்னது அந்த காலத்தில் அவர். ஆனால் ஆச்சரியமான விஷயம், நம்ம ஒரு கம்பெனி நடத்தும் போது அதில் மேனேஜராக இருக்கிறவருக்கு இது பொருந்தும்ங்கிறேன். ஆமாம், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது எப்படிடா நடத்தி முடிக்கிறது வெற்றிகரமான, இவ்வளவு விஷயத்தையும் ஒருங்கிணைச்சு பார்க்கணும், இல்லாட்டி முடியாது. அதே போல எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்குரிய காலத்தில் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். டைம், காலம் என்பது முக்கியம். அதுக்கு ஒரு குறள் சொன்னா, பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. எவ்வளவு தூரம் வள்ளுவன் இயற்கையை பூரா சுத்தி முத்தி பார்த்திருக்கான் நம்ம ஆளு. பகல் வெல்லும் கூகையை காக்கை. கூகைன்னா என்ன, கோட்டான்னு சொன்னா தான் நமக்கு புரியும் இல்லைங்களா? கோட்டான். காக்கை எப்படி? காக்கை ஒரு சாதாரண பறவை, அது எப்படி கோட்டானை வெல்லும்? கோட்டானையும் காக்கை வெல்லுமியா? எப்ப? பகல் நேரத்தில். ஏன்னா கோட்டானுக்கு பகல் நேரத்தில் ஆற்றல் கிடையாது, எதிரியை வீழ்த்துகிற பலம் கிடையாது. அந்த நேரம் பார்த்து அடிச்சா காக்கையால் கூட கோட்டானை வெல்ல முடியும். ஆகவே டைம், நேரம், காலம், இதுல ஒரு வார்த்தையை போட்டான், பொழுது. பொழுதை புரிந்து கொண்டு இந்த வேலைக்கு இந்த காலம் சரியானது என தேர்ந்தெடுத்து அந்த காலத்தில் செஞ்சா நிச்சயம் காரியம் கைகூடும். ஆக இந்த மேனேஜ்மெண்ட் என்பதற்கு, நிர்வாகம் என்பதற்கு, அந்த நிர்வாகவியல் அது எந்த அளவுக்கு சிறப்பாக என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கணுமா? ஆக ஒரு சில விஷயங்களோடு முடித்து கொண்டு நான் மேடை அவருக்கு தர விரும்புகிறேன். நான் ஏன் இது உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, அவருடைய ஆற்றலை பற்றி, வள்ளுவரை பற்றி பேசுகிறேன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் முடியாது. அதனுடைய பன்மைத்தன்மையை, பன்முக ஆற்றலை அவர் எந்த வண்ணத்துக்குள்ளும் அடக்க முடியாது என்பதற்காக நான் இத்தனை வகையை சொல்லுகிறேன்.
ரொம்ப பேருக்கு திருக்குறள்ல இப்படி ஒரு அதிகாரம் இருக்கிறதே தெரியாது. அது என்னன்னா, மருந்துன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. தயவு செய்து பிள்ளைகள் படிக்கணும். நான் படிக்கிற காலத்தில் கூட சிலபஸில் வந்து அந்த அதிகாரத்திலேருந்து எதுவும் போட்ட மாதிரி நான் படித்த மாதிரி யாவும் இல்லை. பிறகு நான் படித்தேன். இப்போ நான் அதுக்கு உரையே எழுதியிருக்கேன் அத்தனை குறள்களுக்கும். ஆனால் ரொம்ப எளிமையான அற்புதமான ஒரு அதிகாரம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்திலையும் படிக்க வேண்டிய ஒரு அதிகாரம் எதுன்னா மருந்துங்கிற அதிகாரம். ஏன்னா மருந்து என்றைக்காவது வயசான காலத்தில் தான் மருந்தை தேடுவோம் இல்லையில, இளம் வயசுலேயே வியாதி வரும். அப்போ எதுடா மருந்து? ஏடா பல நூறாண்டுகளுக்கு முன்பு மருந்தை பற்றி பாடியிருக்காரு வள்ளுவர்னா. அதில் ஒரு குறளை பாருங்க. மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இந்த உடம்புக்கு யாக்கைக்கு மருந்து என்பதே தேவையில்லை. மருந்தே வேஸ்டியா? எதுக்கு மருந்து சாப்பிட்ற? நம்மளால கேட்குறாப்புல. மருந்தே தேவைப்படாது. ஏன்? நோயே வராது. நோய் வந்தா தானே. ஆனால் நோய் எப்போ வராது தெரியுமா? அதுதான் அற்புதமாக போட்டான். அருந்தியது அற்றது போற்றி உணின். நீ ஏற்கனவே சாப்பிட்டு இல்லை, சாப்பிட்டது செமிச்சிச்சான்னு வரு. செமிச்ச பிறகு அடுத்து சாப்பிடு, உனக்கு வியாதியே வராது. நம்ம அப்படியாங்க நினைக்கிறோம். கிடைச்சா சாப்பிட்றோம், செமிச்ச பிறகா சாப்பிட்றோம். கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிட்றோம். போங்க சார், இப்போ தான் கிடைக்குது. உண்மைதான், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன். அதுக்காக என்ன? இப்போ தானே இது கிடைச்சிருக்கு. ஒரு சின்ன வயசில் வேணால் அப்படி சாப்பிட்டுக்கலாம். விளையாடி அதெல்லாம் செமிச்சிரும். ஆனால் வயசு ஆக ஆக, குறிப்பாக 40 வயசுக்கு மேலே செரிக்கிறதுக்கு முன்பே சாப்பிட்டால் அதுதான் வியாதி. அப்போ நீ மருந்தை தேடணும். மருந்தே தேவைப்படாது எப்பன்னா செரிச்ச பிறகு சாப்பிட்டா. இப்படி ஒரு குறள் இருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் நான் ஒன்றை சொல்லுவேன், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இது வந்து வெறும் மருந்து மட்டுமல்ல. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல். இதெல்லாம் படிச்சிருக்கோம் சார். ஆனால் நான் கேட்குறேன், இந்த இடத்துல நோய்ங்கிற சொல்லை எடுத்துட்டு ப்ராப்ளம், பிரச்சனை, சிக்கல் அப்படின்னு ஒரு சொல்ல போட்டு பாருங்க. நோயின்னா பிரச்சனைன்னு போட்டிங்கன்னா பிரச்சனை நாடி, அதாவது பிரச்சனைக்கான காரணத்தை முதல்ல கண்டுபிடி. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும். அப்போ பிரச்சனைக்குரிய மூலக்கூறு, மூல ஊற்றை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, அதை அடைத்தினா பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஆக இது நோய்க்கு மட்டும் சொல்லப்பட்ட குறள் அல்ல. வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்லப்பட்ட குறள் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி. நம்மெல்லாம் பொதுவாக மருத்துவர்கிட்ட போவோம். இப்போ என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து தான் சொல்கிறேன். எனக்கெல்லாம் வந்து என்னன்னா, பயங்கரமாக இருமல் வரும், சளி பிடிக்கும். வருஷம் வரும். வருஷம் போவேன். அவர் கேட்பாரு, சார் என்ன சார் இப்படி சளி பிடிச்சிருக்கு, இருமலாக வருது, இந்தாங்க இதுதான் மருந்து, ஒரு ஆன்டிபயாட்டிக். ஆனால் ஒரு நாளும் டாக்டர்கள் நம்மளை பார்த்து எப்போ இது வருது, எதனால வருதுன்னு உங்களால் ஊகிக்க முடியுதான்னு கேட்டதில்லை. பல ஆண்டுகள் வருஷம் குளிர்காலத்தில் ஆன்டிபயாட்டிக் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியாக ஒரு நாள் கண்டுபிடிச்சேன். என்னன்னா, இந்த ஊதக்காத்து காதுக்குள்ளே போனால் வருது. 2 காதுலையும் காலையில் பஞ்சை வச்சேன், ப்ராப்ளம் சால்வ். டாக்டர்கிட்ட அதுக்காக நான் போனதே இல்லை. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுக்கு பிறகு வாடா, அது தணிக்கு வாய் நாடி. அவை தயவு செய்து நீங்கள் தைரியமாக டாக்டர்கிட்ட கேளுங்க, சார் இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு கொஞ்சம் முதல்ல எனக்கு சொல்லுங்க. இந்த நோய்க்கு இந்த மருந்துன்னு உங்கள்கிட்ட ஏற்கனவே எழுதி வச்சுட்டீங்க, கொடுக்குறீங்க. ஆனால் எனக்கு ஏன் வருது? எல்லாருக்கும் இது வரல இல்லை, அதுவும் இப்போ ஏன் வருது? இத்தனை கேள்விகளை கேட்க சொல்லி அன்றைக்கே சொன்னான் என்றால் எவ்வளவு பெரிய வள்ளுவ பெருந்தகை நம்ம ஆளு, எவ்வளவு பெரிய சிந்தனையாளனை நம்முடைய தமிழ் தாய் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு ஈன்றெடுத்து கொடுத்திருக்கிறாள். இவளை போய் எந்த ஒரு வண்ணத்துக்குள்ளேயும் அடக்க முடியாது. அது காவி வண்ணமானாலும் சரி, நீல வண்ணமானாலும் சரி, கருப்பு வண்ணமானாலும் சரி, எல்லா வண்ணங்களுக்கும் அப்பாற்பட்ட வெள்ளை மனசுக்காரன் வள்ளுவரின் நிறம் வெள்ளை. எல்லா நிறங்களுக்கும் அடிப்படையான அந்த வெண்மை. அதனால தான் நம்முடைய மாநில அரசு கச்சிதமாக வள்ளுவனுக்கு
வெள்ளை உடை உடுத்தி பார்த்தது. வாழ்க வள்ளுவம். நன்றி, வணக்கம்.